வணக்கம்ங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் நம்ம படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு போல. அதுக்காக அவர் படத்துல நடிக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க. நம்ம ரஜினியோட படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரிங்க. நம்ம என்ன விஷயத்துக்கு வருவோம். நம்ம சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா, தீவிர ரசிகன், ரஜினியோட ரசிகன். பட் அவரோட சேர்ந்து ஒரு படத்துலயாவது நான் நடிக்கணும்னு ரொம்ப நாளா அவருக்கு ஆசை. அப்படி இருந்து ஒரு வாய்ப்பு தேடி வந்தது. என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலர். சிவகார்த்திகேயன் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டப்ப, அந்த படத்தில் நீங்கள் நெகட்டிவ் ரோலில் நடிக்கணும்னு சொன்னதுனால உடனே நம்ம சிவகார்த்திகேயன் என்ன பண்ணிட்டாரு, அந்த மாதிரி படத்துலலாம் நான் நடிக்க மாட்டேன். நான் பார்த்தீங்கன்னா இப்போது ஹீரோவாக படத்தில் நடித்து நிறைய ஹிட்டாக கொடுத்துட்ருக்குறேன். என்னை போய் திடீர்னு நெகட்டிவ் ரோலில் நடிக்க சொன்னால் எப்படி நடிப்பேன்? நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே போல. இது உண்மையா பொய்யான்னு தெரியல. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இந்த படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அதுக்கு அவர் சொல்லிக்கிறார். என்ன சொல்லிக்கிறாருன்னு பாப்பா. நான் பார்த்தீங்கன்னா ரஜினியோட சேர்ந்து நடிக்கிறப்ப அதுக்கேற்ற கதாபாத்திரங்கள் கிடைக்கும். அப்போ நான் இப்படித்தாங்க சொல்லிட்டு திரிகிறாரு பாவம் சிவகார்த்திகேயன். அதுக்கு சிவனேன்னு ஒரு படத்துலையாவது நெகட்டிவ் ரோலிங்கில் நடித்து பார்த்துருக்கலாம். என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருக்கலாம். சிவனேன்னு நடிச்சிருந்தா காலேஜ்ல அப்படிதான் டேலண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சு லைஃப்ல பெரிய பேசாம நான் சயின்டிஸ்ட் ஆயிடுவா, நான் வேணா பேசாம கவிஞர் ஆயிடுவா, நான் வேணா பேசாம மீம் கிரியேட்டர் ஆயிடுவா, வேணா பேசாம டான்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ரஜினிகாந்தும் நானும் அவர் சேர்ந்து நடித்த மாதிரியே அவனுக்கு கதையே கிடைக்காதுங்கிற மாதிரி சிக்னல் கொடுத்துக்கிறாரு. அதுதாங்க நம்ம இந்த படத்தில் பார்க்குற ஜெயிலரோட கதையா.